தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் தேவகரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வருகிறேன். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கிற நாம் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே இயேசு பிறந்த நோக்கத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 1:21 அதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து யார்? அவர் யார்? அவர் ஆபிரகாமின் குமாரன். கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்க, அந்த சந்ததி கிறிஸ்துவே, ஆபிரகாமின் குமார். இரண்டாவது, அவர் மரியாளின் குமாரன். மத்தேயு 1:19 முதல் 21 பார்க்கும்போது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு அவர் மரியாளின் குமாரன். இயேசு யார்? அவர் தாவீதின் குமாரன். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு ஏன் பிறந்தார்? பிதாவின் வாக்கை நிறைவேற்ற பிறந்தார். மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். பிரியமானவர்களே, இயேசு பிதாவின் வாக்கை நிறைவேற்ற வந்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தார். யோவான் 18:37 அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் இயேசு பிரதித்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு எதற்காக பிறந்தார்? ஊழியம் செய்ய பிறந்தார். மத்தேயு 20:27-28 உங்களில் எவனாகிலும் முதன்மையான இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பிரியமானவர்களே, இயேசு பிறப்பு ஒரு அதிசயம். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனமாக சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆதியாகமம் 3:14 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இயேசு பிறப்பை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது. ஏசாயா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பிரியமானவர்களே, இயேசு பிறப்பின் பண்டிகையை கொண்டாடிருக்கிற நாம், ஆம், அவர் சமாதான பிரபு. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் காணப்படுகிறதா? இயேசு எதற்காக பிறந்தார்? ஊழியம் செல்லும்படி, சத்தியத்தை நிறைவேற்ற பிறந்தார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.